இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்லை இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது, சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்குது, இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால் அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்போ இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நீங்கள். அதுதான் சொல்கிறேன், திராவிட அரசு தான் கேட்கும். அப்போ அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடித்து வேறு பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலேருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்கள்? ஒரு 2 மாதத்தில் விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்கள். புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும். சும்மா சொல்லிக்கிறது தான். அதை ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு. அப்படிலாம் என்னென்னா டேக் டைவர்ஷன். சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான், இந்த பக்கம் திரும்பி போ, அந்த பக்கம் திரும்பி போ, திசை திருப்பி விடுறது தான். இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க. இதுதான் நடக்கும். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோன்னு. ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது.